இஞ்சி, ஜிஞ்சர் இதை சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு தெரியுமா? இஞ்சியில் அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் நிறையவே இருக்குது. இது சரும பிரச்சனைகளை கூட சரி செய்யுமா? இதில் பார்த்தீங்கன்னா வைரஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவுமே வராது இஞ்சி சாப்பிட்டா. வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, அது போக அஜீரண கோளாறுகளை சரி செய்ய உதவுது இஞ்சி. குமட்டல், வாந்தி, மயக்கம் போன்றவற்றை கட்டுப்படுத்துமா. ரத்த சர்க்கரை அளவை சீராக வச்சிருக்க உதவுமா. நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி சளி, காய்ச்சல் போன்ற நோய்களை தடுக்குமா. அண்ட் ஆன்டி பாக்டீரியல் மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் இருக்கிறதுனால நோய் தொற்றுலேருந்து பாதுகாக்குது நம்மளை இந்த இஞ்சி. அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் இருக்கிறதுனால வீக்கம் மற்றும் முகப்பருவை சரி செய்ய உதவுமா. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சருமத்தை ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்களால் ஏற்படும் சேதத்திலிருந்து பாதுகாக்குது. அது இந்த இஞ்சியில் இருக்குது. சரும கரைகள், புள்ளிகள், கரும்புள்ளிகள், வெள்ளை புள்ளிகள் போன்றவற்றை சரி செய்ய உதவுது. நீங்கள் இஞ்சி சாறு குடிக்கிறதுனால நெஞ்சு எரிச்சல், அது போக வயிறு உப்பி கொள்ளுதல், அஜீரணம் போன்ற பிரச்சனைகள் குறையுமா. இஞ்சி தேனோட சேர்த்து சாப்பிட்றதுனால சளி, காய்ச்சல், அது போக இந்த வாந்தி வர மாதிரி இருக்கிறதுல குமட்டுதல், இது எல்லாமே நிறையவே சரியாகுமா. மருத்துவ தேவைகளுக்கு கூட இஞ்சியாக பயன்படுத்துகிறாங்களாம். இஞ்சியில் ஏகப்பட்ட மருத்துவ நன்மைகள் இருக்குது. 5ஆம் நூற்றாண்டிலேயே ஸ்கர்வி அப்படின்னு சொல்லக்கூடிய விட்டமின் சி குறைபாட்டினால உண்டாகக்கூடிய நோய்க்கு இஞ்சியை தான் மருந்தாக பயன்படுத்தினாங்களாம் சீனர்கள். அதனால் என்ன சொல்ல வரேன்னா, எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்னாடியே மக்கள் இந்த இஞ்சியை ஏதோ ஒரு மூலிகையாக பயன்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம கையில் இந்த இஞ்சி இப்போவும் இருக்கிறது நம்மளுடைய அதிர்ஷ்டம் தான். ஸோ அதனால் இதை மறுக்காமல் நம்ம தினமும் நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் உணவை பயன்படுத்திக்கணும்.